ஹாய். குடிச்சிட்டு குடும்பத்தை பார்க்காத இருக்கிற ஜென்ஸுங்களுக்கெலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. தயவுசெய்து ஒரு பெண்ணாக இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க உங்களை நம்பி தானே கழுத்தை நீட்டுறாங்க. சொல்லுங்கள், அவங்க யாருனா இருக்காங்களா அவங்களுக்குன்னு? அம்மா அப்பாவுக்கு அடுத்தது புருஷன்தான் வாழ்க்கை, புருஷன்தான் எல்லாமே. அப்படி நம்பி தான் உங்களை திருமணம் பண்ணுறாங்க அவங்க. அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தவறுங்க. ஏதோ ஒரு அண்ணனா தம்பியா நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? தயவு செய்து குடித்தாலும் கொண்டாலும் குடும்பத்தை பாருங்கள். குடிக்காதவங்க யாருமே கிடையாது உலகத்தில், சரிங்களா? எல்லோரும் தான் குடிக்கிறாங்க செய்கிறாங்க, ஆனால் குடும்பத்தையும் பார்க்குறாங்க. குடியை கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி குடிக்கணும்னு எண்ணம் தான், வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் வாங்கி வச்சு சாப்பிடுங்க. கொண்டாட்டிக்கிட்ட அன்பாக கேளுங்க, அம்மா நான் இன்றைக்கி ஒரு நாள் ஒண்டி எனக்கு உடம்பு வசதியாக இருக்குமா அப்படி சொல்லி கேட்டு பர்மிஷன் வாங்கி பண்ணுங்கள். உங்களை நம்பி வந்த பொண்ணை ஏமாற்றாதீங்க, சரிங்களா? பசங்க எதிர நீங்கள் சண்டை போட்டுட்டு அழுதுட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது குடும்பம்? சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அன்பாக இருந்து நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒன்றா இருந்து அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க மனசு நல்லா படிக்கும், நல்லா மைண்டு வேலை செய்யும், நல்லா இருப்பாங்க. நீங்கள் சண்டை போட்டு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அதே ஒரு வாழ்க்கையில் பெரிய கவலையாயிடும். அடுத்தது அவங்க லைஃப்பில் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கே அவங்க பயப்படுவாங்க. அதை பிஞ்சு மனசை நோவடைக்காதீங்க. தயவு செய்து குடும்பம் ஒத்துமையாக வாழுங்க எல்லாருமே. அதுதாங்க. ஏன்னா திருப்பியும் மறு ஜென்மம் நம்ம பிறப்புமான்றது நிலை கிடையாது. இந்த ஒரு ஜென்மம் கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழலாம். அதுதான் நான் உங்களை கேட்டுக்கிறது, சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதனா நான் தப்பாக சொல்லியிருந்தா இல்லைங்க அப்படி சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள்.